வழி கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேர்ந்து மூளையில குழம்பி கற்பனை கதையா வெளியே வரும். தனுஷ் அவர்கள் நடித்த ரீமேக் படமாக இருக்கட்டும் இல்லை நேரடி படங்களாக வந்து இருக்கட்டும், அவரோட கெரியருக்கு ரொம்ப முக்கியமானதாக வந்து அமையும். அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகல அதுக்கு அடுத்த லெவலுக்கு அவர் வந்து புஷ் பண்ணி இருப்பார். அந்த மாதிரி என்னென்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே அவரோட கேரியரில் பெஸ்ட் மூவி அமைஞ்சிச்சான்னு வந்து கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. ஆனால் அவரோட கெரியருக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டாக வந்து அமைஞ்சிச்சு. சில படங்கள் நல்லாவே அமைஞ்சிருந்தாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி படம் தனுஷ் அவர்களுக்கு இருந்திருக்கு. அது ரீமேக்லையும் இருக்குது, நேரடி படங்களையும் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன படங்கள் வந்து சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 3. இந்த படம் ரிலீஸ் ஆகல தனுஷ் அவர்களோட சாங் வைதிஸ் கொலவெறி உலக அளவில் வந்து ஹிட் ஆயிடுச்சு. எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அந்த அளவுக்கு வசூல் எடுத்துச்சான்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப பெரிய அளவுக்கு ஓடவும் இல்லை. படத்தோட சாங்ஸ் எல்லாமே வந்து ஹிட்டு. இவரோட கெரியருக்கு ஒரு பேஸ் மாதிரி வந்து அமைஞ்சிருச்சு. ரீமேக் படமும் வந்து இல்லை. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஜேர்னரை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கூல் டேஸில் நடக்கிற மாதிரி போகும். செகண்ட் ஆஃப் வந்து ஒரு மென்டலி ஒரு பர்சன் எந்த மாதிரி பாதிச்சா அவரோட கேரியர் லைஃப் எல்லாமே மாறுங்கிறதுக்கான வித்தியாசமான மூவியை தான் இந்த அட்டம்ப்ட் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி தான் ஃபுல்லாக படம் இருக்குன்னு நினச்சி இந்த படத்தை போய் பார்த்தவங்களுக்கு ஏமாற்றம். அதையும் தாண்டி நிறைய எமோஷனல் இந்த மூவி இருந்தனால அந்த டைட்டில் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணல. பட் ரிலீஸ் பண்ணுறப்போலாம் எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி படத்தோட ஜேர்னர் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது கதையோட மொத்த ஸ்க்ரீன் பிளே வந்து மாறும். ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு வேறு மாதிரி இருக்கும், செகண்ட் ஆஃப்க்கு ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்டோரிக்கு மாதிரி பிரைட்னஸாக வந்து இருக்கும், செகண்ட் ஆஃபோட அதுக்கேற்ற ஸ்டோரி மாதிரி டார்க் டோனில் வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த கதையை ரொம்பவே வந்து எமோஷ்னலாக கேரி பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கும். பொதுவாக ஹீரோயின் சைடு தான் பணக்காரங்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தில் உடச்சிருப்பாங்க. மாப்பிள்ளை இது ஒரு ரீமேக் படம். ஆனால் அதர் லாங்குவேஜில் இருந்து இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாலே மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் வந்து படம் நடிச்சிருப்பாரு. ஸோ இவர் வந்து மாப்பிள்ளையார டைமா அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட டைட்டில் வச்சு பழைய மாப்பிள்ளை படத்துக்கும் இந்த மாப்பிள்ளை படத்துக்கும் இந்த காமெடி சீன்ஸை மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக கதையை மாற்றி இப்போ உள்ளதுக்கு மாதிரி எடுத்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவரோட கெல்ல ஆவரேஜ் மூவி. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 3 படத்தில் பொண்ணு வீட்டு சைடு பணக்காரங்களாம் இருக்க மாட்டாங்கிற விஷயத்த பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் வந்து இருக்காது. அதுதான் மெயின் கருவே. அதை வச்சு கதையை வந்து ஓரளவு ஓட்டிட்டு இருப்பாங்க. பட் காமெடி சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி ரீமேக்ஸ் வந்து எடுக்கல, சீன் பை சீன் வந்து சில படத்தில் வந்து எடுப்பாங்க. பட் தமிழ் சினிமாவில் ஆக்சுவலாக அஜித் அவர்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பார் ரஜினி அவர்களோட பில்லா மூவியை ரீமேக் பண்ணி. அது ஃபுல்லாக ஆக்ஷன் மூவி, அங்கே ஸ்க்ரீன் பிளே மாறும், டைலாக்ஸ் மாறும். ஆனால் இங்கே ஒரு காமெடி மூவிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா காமெடி கிளிப்ஸை தான் நிறைய விஷயத்தில் ஆட் பண்ணி இருந்திருப்பாங்க. காமெடி சீன்ஸ் மட்டும் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலனா இவரோட கேரியரில் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மூவியாக மாற வேண்டியது. மரியான் 3 படத்துக்கு இப்போ கூட அங்கீகாரம் வந்து கிடச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு கிடைச்ச அந்த ஒரு அங்கீகாரம் கூட இந்த படத்துக்கு வந்து கிடைக்கல. ரியல் லைஃப்பில் ஒரு பேஸ் பண்ண ஸ்டோரி தான் வந்து இது. ஆனால் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து இருக்கும். ஸ்டோரியுமே வந்து ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக வந்து இருக்கும். அந்த டயத்தில் இந்த மாதிரி மூவிஸை வந்து யாரும் பார்க்க வந்து விரும்பலை. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க. சில பேர் பார்த்தவங்களுக்கு இந்த படத்தோட டெப்த் வந்து தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போய் மாட்டிக்கிறது, சிஜே இல்லாமல் உண்மையான விலங்கை கொண்டாந்து படம் எடுக்கிறது பெரிய விஷயம். இந்த படத்தில் அதை ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி கடலில் இருக்கிற சீனாக இருக்கட்டும், இவங்க அந்த ஆஃப்ரிக்காவுக்கு வந்து போகல அங்கே நடக்கிற அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே கண்டென்ட் ஓரியன்டாக கொண்டு போனனால பார்க்குற ஆடியன்ஸ்க்கு சில பேர் டாக்குமெண்ட்ரி ஃபீல் வந்து கொடுத்துருந்துருக்கும். ஏன்னா சில போர்ஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் கேரி ஆகும். அதை தாண்டி இந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து இருக்கிறனால உங்களுக்கு லைட்டாக என்டர்டெயின்மெண்ட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி மூவிஸ் வந்து உண்மையிலே நடக்குது அப்படிங்கிறத நினச்சி பார்க்கல தான் எந்த அளவுக்கு இந்த படத்தை திரையில் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரிய வரும். ஆடுகளத்தில் எப்படி அவரோட உண்மையான கதாபாத்திரத்தை மாற்றி நடிச்சிட்டு போகிறோம். இந்த படத்துலையும் கடல் சார்ந்த மக்கள் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் பொழைச்சிட்டு இருக்காங்க, அதுவும் கஷ்டப்பட்டு அப்படிங்கிற விஷயத்தை இவர் முடிஞ்ச அளவுக்கு அவரோட கதாபாத்திரம் மூலிமா வெளிக்கொண்டு வந்திருப்பார். இந்த படம் ரீமேக்கும் இல்லை, உத்தமமுத்திரன் இந்த படம் ரீமேக். அப்புறம் தெலுங்கு படத்தோட ரீமேக்காக இருந்தாலும் கேரக்டர்ஸை வந்து சில இடத்துல சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ப்ளஸ் தனுஷ் அவர்களோட கேரக்டருமே இன்னும் வெயிட்டேஜாக வந்து இருக்கும் அவரோட ஆக்டிங் மூலியமாக. அதனால நீங்கள் இந்த படம் பார்க்கல ஒரு ரீமேக் படங்கிற மாதிரியே வந்து தெரியாது, நேரடி தமிழ் படம் மாதிரியே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி படத்தில் மியூசிக்ஸும் இருந்தனால படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே என்டர்டெய்னிங்காக வந்து இருந்திருக்கும். விவேக் அவரோட காமெடி சீன்ஸில் படம் வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதனால தான் இவரோட கேரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீமேக் மூவின்னு இதை வந்து ஈஸியாக சொல்லலாம். அநேகன் கேவி ஆனந்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அயன் எந்த அளவுக்கு சொல்கிறாங்களோ அநேகன் படத்தையும் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஜேர்னர் பேஸ் பண்ண மூவி. அதை இவங்க 2 ஜேர்னர் மாதிரி மிக்ஸ்டு வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோ கூட இருக்கிறவங்களும் மறுஜென்மம் வந்து எடுப்பாங்க. ஆனால் படத்தில் அவர் கேம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவார். கேமோட கான்செப்ட்டுமே அப்படி தான் வந்து இருக்கும். ஒரு லெவலில் இறந்து போயிட்டால் திரும்பி வந்துக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட கோர் கான்செப்டை 2 டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸை கனெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். படத்தோட டைட்டிலில் நீங்கள் பார்க்கும்போதே அந்த ஜாய்ஸ்டிக்கில்
ரெடி பண்ண மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஜேர்னர் படத்தை ஒரே ஜேர்னர் மூவி மாதிரி காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தில் அதை ப்ராப்பராக பிளெண்ட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த படத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்மளாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் இண்ட் வந்து கொடுத்துருப்பார். அதனால கேவி ஆனந்த் வந்து ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. இவரோட சினிமோட்டோகிராஃபி எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்குமோ அதே அளவுக்கு இந்த படத்தில் ப்ராப்பராக நிறைய ட்விஸ்ட் வந்து கொண்டு போயிருப்பார். ஒரு ஜென்மத்தில் கெட்டவங்களாக இருக்கிறாங்க, அப்படி இன்னொரு ஜென்மத்தில் திரும்பி கெட்டவங்களாம் வந்து போடாமல் அவங்கள நல்லவங்க மாதிரியும் போர்ட்ரேட் பண்ணுவார். அதுதான் இந்த படத்தோட பெஸ்ட்டு. பரட்டை என்கிற அழகு சுந்தரம். நிறைய பேருக்கு தனுஷ் அவரோட கேரியரில் இப்படி ஒரு படம் இருக்குமானே வந்து தெரியாது. கலைஞர் டிவியில் இந்த போர்ஷன்ஸ் நான் சொல்ல போகிறத மட்டும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா வந்து இருப்பாங்க, அவங்க இறந்துருவாங்க. தனுஷ் அவர்கள் வந்து அவங்க அம்மானே தெரியாமல் அந்த படம் நினச்சிட்டு ஆடிட்டே மார்ச்சரிக்கு வந்து கொண்டு போவார். இந்த படத்தோட கதை வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கொஞ்சம் நல்லா வந்து இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் தான் பொல்லாதவன் வந்து ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய அவருக்கு பிளாக் பஸ்டர் மூவி அமைஞ்சிச்சு. ஆனால் இந்த படம் ரீமேக். ஆனால் நீங்கள் படத்தை பார்க்கல ரீமேக் மாதிரியே ஃபீல் பண்ண வச்சுருக்க ஆடுகளும் உண்மையிலே ஒரு சேவை சண்டை போடுற ஒரு நபர்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான கதாபாத்திரமாக தனுஷ் அவர்கள் வந்து மாறி இருப்பார். அதனால இந்த படத்துக்கு அவருக்கு நேஷ்னல் அவார்டு வந்து கிடச்சிச்சு. ஒரு கோழியை எந்த அளவுக்கு இறங்கி ட்ரெயின் பண்ணணுமோ அது மாதிரியே இந்த படத்தில் நிறைய ஒர்க் வந்து போட்டிருப்பார். அதை தாண்டி நிறைய கதாபாத்திரங்கள் வந்து இருக்கும். இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சில கதாபாத்திரம் காட்டுவாங்க. அதே கதாபாத்திரங்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவரை எப்படி பார்க்குறாங்கிற விஷயத்தையும் காட்டியிருப்பாங்க. அதனால நீங்கள் வில்லன் சைடு 2 கதையை வந்து பார்க்க முடியும். அவர் எப்படி பார்த்தாருங்கிற விஷயத்தெல்லாம் அதான் இந்த படத்துக்கு பெஸ்ட் பார்ட். படத்தில் இன்னொரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருந்திருப்பாங்க. சேவை சண்டை போடுறது, சேவலெல்லாம் காட்டுற சில சீன்ஸ் எல்லாம் உண்மையாக இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும். உண்மையான காட்சிகளும் எடுத்திருப்பாங்க. அதே அளவுக்கு சிஜியும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. கதை போகிற அந்த விறுவிறுப்பில் உங்களுக்கு அதை அனலைஸே பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டாப் பண்ணியோ இல்லை சிஜியை பார்த்து பழையிருந்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் எவ்வளோ ஃபுட்டேஜ் வந்து சிஜியில் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஃபுட்டேஜில் வந்து ரியல் லைஃப்பில் இருந்து எடுத்து அதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லிட்டு. முக்கியமாக மதுரை சார்ந்து இருக்கிறதுனால டைலாக்ஸ்லாம் அந்த மக்கள் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரியே கொண்டு வந்தது தான் ரியல் லைஃப்பில் ஒரு படம் இருந்த மாதிரியே அமைஞ்சிச்சு. பருத்தி வெள்ளை எந்த அளவுக்கு மதுரை பாஷை பேசியிருப்பாங்களோ அதே அளவுக்கு ஆடுகளத்துலேயும் அந்த மதுரை பாஷையை பேசியிருப்பாங்க. குட்டி மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுவுமே ரீமேக் படம் தான். தனுஷ் அவர்கள் அந்த ரீமேக் படத்தோட சில சீன்ஸை முக்கால்வாசி வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பார். அதை தாண்டி அந்த கேரக்டரை இவருக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணனால படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது ஒரிஜினலுக்கும் இதுக்கும். இந்த படத்தில் கேரக்டர் லேஸ் நல்லாயிருக்கும். ஹீரோ மட்டுமே மாசாக காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு இருக்கிற அந்த நேமை வந்து உடச்சிருப்பாங்க. ஹீரோவை வந்து கொஞ்சம் டம்மியாக தான் வந்து காட்டுற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ் வரையில் ஆக்சுவல் ஹீரோ அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க. இது அந்த ஒரிஜினல் படத்துலையுமே வந்து இருக்கும். அதை ரீமேக் பண்ணையில் அப்படியே கேரி பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்க சேஞ்ச் பண்ண போகிறேன், மாசின்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறேன்னு நினச்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல சொதப்பி இருந்திருக்கும். இந்த இடத்துல அதை ஃபேர் பெட்டராக வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால தான் இந்த படம் பார்க்கல ரீமேக் படம் பார்க்குற ஃபீலே வராது. டைலாக்ஸ் ஒரிஜினல் படத்தோட இந்த படத்துக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக வந்து இருக்கும். உத்தரமபுத்திரனை பார்த்தா கூட ரீமேக் படம் அப்படின்னு ஈஸியாக எல்லோரும் வந்து சொல்லியிருந்துருவாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கல அதுவுமே வந்து தெரியும். நம்ம பார்த்த தனுஷ் படங்களில் சில படங்கள் ரீமேக், சில படங்கள் ஒரிஜினல். ரீமேக் பண்ண இவரோட கேரியரில் முக்கால்வாசி படங்கள் வந்து ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கும். ஆனால் ஹிட்டாச்சான்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு சில படங்கள் ஹிட், ஒரு சில படங்கள் வந்து ஃப்ளாப். ஆனால் ரீமேக் நிறைய படம் இவர் வந்து பண்ணலை. ஒரிஜினல் படங்களுமே இவர் வந்து நிறைய நல்ல படங்கள் வந்து கொடுத்துருந்தாரு. ஆனால் அது சரியாக போகலை. ஆனால் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே இவரோட கேரியரை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ண படங்களாக தான் வந்து இருந்திருக்கும். அதனால இந்த படங்கள் எல்லாமே ஹிட் ஆகலாட்டியும் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிமோகிராஃபி லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.